ஒரு பிரஜையாக இருந்து கொண்டு அரசாங்கத்திற்கு செலுத்தக்கூடிய ஒரு வரியை கூட ஏய்ப்பு செய்கிற ஒருவர் ஒரு கட்சி ஆரம்பித்து நான் தான் ஊழலற்ற அரசியல் தலைவர் என்று சொல்லிக் கொள்வதை மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார்கள். எனவே எங்களை பற்றி அவர் ஊழல் குற்றச்சாட்டோ அல்லது பொருந்தாத கூட்டணியோ என்று சொல்லுவதெல்லாம், அடிமைகள் என்று சொல்லுவதெல்லாம் அவருடைய தகுதிக்கு அழகல்ல. அப்படி எங்களை விமர்சிக்கிற அளவுக்கு அவர் ஒரு பெரிய தலைவராகவும் நாங்கள் கருதவில்லை. எத்தனை பேர் தாங்க எம்ஜிஆர்னு சொல்கிறது? ஒரு எம்ஜிஆர் தான் நாங்கள் சொல்கிறோம், ஒரு எம்ஜிஆர் தான். யார் புகழ்பானா? அவர் உருவாக்கின இயக்கம், அவர் உருவாக்கின இயக்கம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். அரசியலுக்கு வர்றவங்க எல்லாருமே புதுமுகங்கள் பூராமே எல்லாரும் தான் சொல்கிறாங்க. விசால் எடுத்தா விசால் சொன்னார், டி ராஜேந்திர சொன்னார், பாக்கியராஜ் சொன்னார், ஏன் நம்முடைய சிம்மக்குரன் சுவாஜி கணேசனே சொன்னார், அண்ணன் எம்ஜிஆர் அப்படின்னு சொன்னார். யார் இருந்தாலும் எல்லாரும் அப்படி தான். நம்முடைய கேப்டன் அவர்கள் கருப்பு விஞ்ஞானோட அவரே சொன்னார், நான் புரட்சித் தலைவருடைய ரசிகன், புரட்சித் தலைவரை பின்பற்றி நான் இயக்கத்தை தொடங்கியிருக்கேன்னு கூட சொன்னார். ஆனால் மக்கள் ஏற்றுக்கொண்டது ஒரே ஒன்று தான், அவர் உருவாக்கிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். யார் வந்து இப்போ புரட்சி தலைவர் படத்தை போட்டாலும் சரி, நாங்கள் தான் புரட்சி தலைவர் மாதிரி இருக்கோம், புரட்சி தலைவர் சொன்னாலும் சரி, மக்கள் வந்து ஒருபோது ஏற்றுக்க மாட்டாங்க. அது தேர்தல் யுக்தியாகத்தான் நிச்சயமாக வாக்குகள் பெறுகின்ற ஒரு யுக்தியாகத்தான் நிச்சயமாக கருதுவாங்க. கண்டிப்பாக வாக்குகள் அதனால் பெற முடியாது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது ஒரு புரட்சி தலைவரால் விதைக்கப்பட்ட ஒரு ஆலமரமாக வளர்ந்திருக்கிறது. அதிலே இன்றைக்கு பாதுகாவலராக புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் பாதுகாத்து வளர்த்து வருகிறார். அதில் ஒட்டு மரங்கள் அப்போது உருவாகுவது என்பது இவர் மட்டும் அல்ல, பல பேர் புரட்சி தலைவருடைய பெயரை சொல்லி அவருடைய அடையாளத்தையும் அங்கீகாரத்தையும் அவருடைய செல்வாக்கையும் அவருடைய அந்த அறிமுகங்களை தான் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்தவர்கள் எல்லோரும் காலத்தால் காணாமல் போயிருக்கிறார்கள்.